வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நண்டூரும் நரியோரும் கருவேலங்காட்டோரும் தட்டானாய் சுத்தி சுத்தி ஆட்டம் போட்டோமே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்பாட்டிஃபை. இது உங்க நல்லா பேசுவோம், கொஞ்சம் நல்லதையும் பேசுவோம். வித் மீ உங்க நான் தான் நிவி. உறைவா கட்ஸ். இன்னைக்கு போன எபிசோடோட பார்ட் 2 தான் நீங்க கேட்க போறீங்க. இப்போ கட்ஸ் பேச போறது. இந்த எபிசோடோட பேர் என்னன்னா மறந்துருந்தீங்கன்னா திரும்ப ஞாபகப்படுத்தி விடுறேன். 90s கிட்ஸ் ராக்குடு, 2K கிட்ஸ் ஷாக்குடு. வேஸ்ட்ன்றனால நீங்க மொத்தமா வேஸ்ட் கிடையாது. நாங்க அனுபவிச்சது, எங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் இதெல்லாம் இப்ப இவங்களுக்கு கிடைக்கல. அந்த இதெல்லாம் நாங்க சொல்லுவோம். அதாவது நாங்க ஒரு சின்ன பையனை நம்ம கூப்பிட்டு நம்ம பேச சொல்லும் போது, நாங்க இதெல்லாம் நடந்து சொல்லும் போது அவன் அவ்வளவு ஆச்சரியப்படுறான், ஏன் எங்களுக்கு அதெல்லாம் நடக்கல. அதனால அந்த விஷயம் அதை தான் நாங்க பேச வரோம். 2K கிட்ஸ் உடனே நாங்க வேஸ்ட்னா நாங்க சொல்லல. அவன்கிட்ட வாங்குற காசுக்கு அவன் சின்னத்துல ஒரு குத்து, உன் சின்னத்துல வாங்குற காசு அங்க ஒரு பூம்பு, எங்கிட்ட ஒரு பூம்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது எங்களுக்கு நடந்ததை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நாங்க 2K கிட்ஸ பாக்குறோம். நான் எங்களுக்கு நடந்தது அவங்க நடக்கலன்றத நாங்க சொல்லுவோம். இப்ப நான் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ஸ்கூலுக்கு வந்து நம்ம நடந்து போறது, பஸ்ல போறது, பஸ் பாஸ், அதெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போறதே கஷ்டம் தான், பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு போனோம். சரி போனோம், பஸ் பாஸ் வாங்கணும். இப்ப என்ன ஸ்கூல்லே பைக் கேட்கறாங்க. பைக் நான் 10th பாஸ் ஆகணும்னா நீ பைக்ல வந்து பேமெண்ட், நீ வந்து அந்த பைக் வாங்கிட்டு வந்து எனக்கு கையில கூட சாமியை கொடுத்தாதான் நான் பாஸ் ஆவேன் அப்படின்றாங்க. நாங்க 10th பாஸ் ஆன கதையை முன்னாடி ஒரு எபிசோட்ல போட்டிருக்கோம். அதை நீங்க கேட்கலன்னா கேட்டுக்கோங்க. அதுல தெரியும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்க அப்பா எங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்துதான் எங்களுக்கு 10th பாஸ் பண்ண வச்சாரான்றா நீங்க அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கூலுக்கு போற அனுபவங்கள், அது வந்து இப்ப ஸ்கூல் வந்து எப்படின்னா அந்த பஸ் பாஸ் எடுத்து போறது. எங்கடா நீங்கதான் வாசல்ல நிக்கிறாங்க, அவன் குளிச்சானா குளிக்கல இல்ல, அவனை அப்படியே ஒரு இதை உட்கார வச்சுக்காங்க, தூக்கத்தோட இருக்கான். அவங்க அம்மா அங்க ஏதோ செவுத்துல சிமெண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு வாயில அடிச்சு திணிச்சு பூசி விட்டுக்கிட்டு இருக்கோம். அது நல்லா இருந்தாவே சாப்பிடுவாங்க, நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நல்லா இருந்தா ஒரு பிள்ளை சாப்பிடாதாங்க, செவுத்துல வச்சு கொத்தனார் பூசுற மாதிரி பூசிக்கிட்டு பூசி விடுவாங்க. அந்த மாதிரி பூசி விட்டுட்டு அவன் சாப்பிட்டுட்டு வாயை கூட தொடச்சிருக்க மாட்டான். அவன் வேன்ல ஏறிட்டு இருக்கும்போது அவங்க ஊட்டி விட்டு இருப்பாங்க. வேன்ல ஏறிட்டு இருக்கும்போது ஜன்னல்ல உட்காந்து ஊட்டி விட்டு. நம்மலாம் சாப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். தெரியாதா? அது அந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனோம். இவங்க வந்து சொகுசா வீட்டுக்கு 2 லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்புறாங்கடா. நம்ம 8:30 மணி ஸ்கூலுக்கு 8:45 தான் போவோம். 8 மணிக்கு தான் எந்திரிப்போம். 8:15 எந்திரிச்சு 1/2 மணி நேரத்துல கிளம்பி 8:15 8:45 ஸ்கூலுக்கு அதுல சாப்பிட செய்வோம். வீட்டுல உட்காந்து சாப்பிட அவ்வளவு லேட்டா கிளம்புற நம்மளுக்கே அவங்க டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கல. 6 மணிக்கு போறவங்க டிஃபன் 2 டிஃபன்ரா, 2 டிஃபன். காலையில ஸ்கூலுக்கு போனதுமே உட்காந்து சாப்பிடுறாங்க சின்ன பசங்க. அப்புறம் மத்தியானத்துக்கு ஒண்ணு. சூப்பர். என்ன அவன் வாழ்க்கையே டிஃபன் பாக்ஸ்லயே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி அப்புறம் வந்து டியூஷன். எனக்கு இப்ப டியூஷன் சென்டர் நம்ம படிக்கும் போது, நம்ம ஸ்கூல் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது எங்க பார்த்தா டியூஷன் சென்டர், நீ அந்த டியூஷன்லாம் அங்க டியூஷன் வர. எங்க டியூஷன்ல இருந்து மேக்ஸ்ல எவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? எங்க டியூஷன்ல படிச்சீங்களா சென்டம் உனக்கு தெரியுமா? நானே 99 எடுக்கிறேன், ஒரு மார்க் நான் எடுத்துட்டு சொல்லி நம்மள டியூஷன்ல சண்டை போடுவாங்க. இப்ப டியூஷனுக்கு ரேங்க் வைஸ் எல்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த டியூஷன் ஃபர்ஸ்ட், இந்த டியூஷன் செகண்ட், இது தேர்ட், இதுக்கு அடுத்து வர்றது பூரா வெட்டியா போயிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த 3ல கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆமா, சேர்க்கவே மாட்டாங்க தெரியுமா? ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். டியூஷன் சென்டர் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். இது வந்து ஸ்கூலுக்கு மாதிரி டியூஷன் ஒரு தனி ஒரு ஸ்கூல் மாதிரி, டியூஷன் ஒரு தனி ஒரு உலகம் மாதிரி இருக்கும். ஸ்கூல் வேற உலகமா இருக்கும், டியூஷன் வேற உலகமா இருக்கும். ஸ்கூல்ல ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, அதே இது டியூஷன்ல வேற மாதிரி சொல்லி கொடுப்பேன். அவன் பாத்தியா, காலையில 8 to 5 வேற மாதிரி, 6 to 8 வேற மாதிரி. அந்த டியூஷன் சென்டர் நான் பாக்குறதே இல்ல. இப்ப முதல்ல எங்கிட்ட பார்த்தா டியூஷன் சென்டர் இருக்கும், ஒவ்வொரு பேருக்கு அந்த டியூஷன் வாத்தியார் நேர்மிக்க காசு. அந்த டியூஷனோட அப்படின்னு வாங்க.
அவ்வளவுதான் பாஸ் நீனு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1000 ரூபா, செகண்ட் ஹாஃப் 2ஆம் உலகம். அப்படிதான் அவன் வாழ்க்கையே இருக்கும். காலையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1000 ரூபா ஸ்கூல்ல, செகண்ட் ஹாஃப் வந்து 2ஆம். ஏன்னா இங்க நடத்துனது இங்க நடத்த மாட்டாங்க. ஏன்னா இது 2ஆம் உலகம் மாதிரி தான், ஒண்ணுமே புரியாது. அது படம் மாதிரி தான், ஒண்ணுமே புரியாது. அங்க லேட்டா தான் புரியும். புரியுதா? ஏன் 2ஆம் உலகம் சொல்றேன்னா, 2ஆம் உலகம் லேட்டா தான் எல்லாத்துக்குமே புரிஞ்சது. ஏன்னா அங்க சொல்லி கொடுப்பேன், அதே தான் இவனும் சொல்லி கொடுப்பான், அல்லது வேற மாதிரி சொல்லி கொடுப்பான். ஃபார்முலா வேற. ஆனா ஸ்கூல்ல இதோட இங்க கொஞ்சம் ஈஸியா சொல்றேன். இந்த நம்ம என் உஜால தலை வச்சு என் ஆளுமலை உஜா தலையில கையை வச்சாலும் கவுண்ட் பண்ணி சொல்லுவாள். அது மாதிரிதான் இன்னும் ஏ ஃபார் அமிதாப் பச்சன். அங்க போன ஸ்கூல்ல ஏ ஃபார் ஆப்பிள் நாய், ஏ ஃபார் அமிதாப் பச்சன் நாய். அது என்ன வேணும் புரியவில்லை. அதனால என்ன இந்த டியூஷன் சென்டர் நான் பார்க்கவே இல்லை. அது இவங்க போறாங்க, இப்ப என்ன இருக்கு டியூஷன் போறாங்கன்னு தெரியும். டியூஷன் போறது நல்லது கெட்டது நான் சொல்ல வரல, அதனால நான் பார்க்கல. ஆனா அது ஒரு ஜாலியா இருக்கு. டியூஷன்ல ஃபேர்வெல் கொண்டாடுற காலம்லாம் இருக்கு. ஆமா, இப்ப 10th முடிக்கிறோம்னா ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கும். ஸ்கூல் டியூஷன்ல நடக்கும். அதான் ஸ்கூல்ல நடக்கிறதோட இங்க நல்லா இருக்கும். ஆமா, ஜாலியா இருக்கும். நைட்டு நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு, அத டியூஷன் மாஸ்டரே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுப்பாரு. எல்லாம் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க. அந்த இதெல்லாம் நடக்கும். ஸ்கூலுக்கு ஒழுங்க போக மாட்டேன், ஆனா டியூஷனுக்கு லீவ் போடாம போறான்ல இருக்கா. ஜாலியா இருக்கும். வேற காரணம் இருக்கு அந்த நாய்க்கு. அந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற என்னன்னா, என்ன சொல்றது, இந்த கிணத்துல குளிக்கிறது, கம்மாயில குளிக்கிறது ரிஸ்க் தான். ஆனா நாங்கெல்லாம் குளிச்சிருக்கோம், அது நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா எப்படின்னா நீச்சல் கத்துக்கிறது, இப்ப இருக்க நீச்சல் தெரியுமானே தெரியல எனக்கு. ஸ்விம்மிங் கிளாஸ் போறாங்க இல்ல, 6 to 7 6 to 7 ஸ்விம்மிங் கிளாஸ், 7 to 8 கராத்தே கிளாஸ், 8 to 9 மேக்ஸ் கிளாஸ். அப்ப 9 மணிக்கு நானே, அதாவது அந்த வயசுல எல்லாம் நான் புக்கே தொட்டது இல்ல. என்னன்னா 9 மணிக்கு ஷெட்யூல் போட்ட 9 மணிக்கு மேல வீட்டுக்கு போய் அந்த கன்றாவி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவனுக்கு தூக்கம் வருதோ வரலையோ அந்த உடம்பு வலியோட அவன் படுத்து தூங்குவான். காலையில 5 மணிக்கு நான் எந்திரிச்சு ரிவிஷன் பண்ணு. என்னடா பரிச்சே இல்லையடா, தூங்கவே விட மாட்டீங்கடா. அதாவது சொல்லுவான் இல்ல, 10th வரைக்கும் ஒழுங்கா படி, 11th 12th ஜாலியா இருக்கலாம், 11th 12th நல்லா படி, காலேஜ் சூப்பரா இருக்கலாம், காலேஜ் முடிச்சிரு வேற மாதிரி இருக்கும் லைஃப். நான் ஒரு வெங்காயம் அப்படியேதான் இருக்கேன். எப்படி நான் ப்ரீகேஜில சேர்த்து வரும்போது எப்படி இருந்தேன்னா வளர்ந்துருக்கேன், அவ்வளவுதான். மித்தபடி எல்லாம் அப்படியேதான் இருக்கு, ஒண்ணுமே வாழ்க்கையில மாறல. இந்த அந்த கிணத்துல குளிக்க, கம்மாயில் குளிக்கிற அது அந்த இன்னொன்னு ஒரு முரட்டு சம்பவம் இருக்குது. என்னன்னா, மதுரைக்குள்ள எந்தெந்த ஏரியால என்னென்ன மரங்கள் இருக்கு அது எல்லாமே இந்த பாய்ஸ் படத்துல வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி அது மாதிரி பாய் அந்த இந்த வாவஸ் தெருக்குள்ள போனோம்னா கொய்யா மரம் இருக்குடா, அதுக்குள்ள பிச்சப்பா செவச்சவன் இருக்கிறான். அந்த அதெல்லாம் பாத்துருக்க கூட மாட்டாங்க. அந்த மரம் இருக்கு, இங்க எங்க மாங்காய் மரம் இருக்கு, அந்த மாங்காய் மரம் புளிக்குதுடா. நம்ம ஏரியால இன்னொரு இடத்துல ஒரு மாடி ஏரி மட்டும் குடிச்சிட்டோம்னு வச்சுக்க, அங்க மாங்காய் அப்படிலாம் இனி பயங்கரமா இனிக்குது. என்ன விஷயம்னா, அந்த மாங்காய் எல்லாம் பறிச்சு வந்துருவோம். பறிச்சு வந்தோடனே யார் வீட்டுல போய் மிளகா உப்பு எடுத்துட்டு வரதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இது எப்படி கண்டுபிடிச்ச வீட்டுல அடிப்பாங்க, டிடெக்டிவ் மாதிரி. இப்போ அதாவது யாருக்கும் தெரியக்கூடாது, ஆனா பொருளும் எடுக்கணும். அப்படியே போது டக்குன்னு உள்ள போய் நுழையிறது. நோட்ல இருந்து ஒரு பேப்பர் வச்சு 2ஆ கிழிச்சு, இதுல கொஞ்சோண்டு மிளகா, இதுல கொஞ்சோண்டு உப்பு, அப்படியே 2ஆ மடிச்சு வச்சு கேஷுவலா வெளியே வந்துட்டேன்னா அந்த மிஷன் சக்சஸ் அப்படின்னு. இதான் இது ஒரு 4 பேருக்கு இந்த மிஷன் நடக்கும். ஏதாவது இங்க ஒரு 4 பேர் அந்த மிஷன்ல இருப்பாங்க, கத்தி பாத்திரம் எடுக்க போயிருவான். ஆமா, இதெல்லாம் இந்த மிச்சம் இருக்க 4 பேருக்கு கத்தி ஒருத்தர் எடுத்துட்டு வரணும், பாத்திரம் மிளகா உப்பு எடுத்துட்டு வரணும், தண்ணி கொண்டு வரணும். ஏன்னா விக்குமா, அவங்க அந்த உரப்புக்காக விக்குமா, அது கொண்டு வர சொல்லுவாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் அது ஒரு திகிலாவே திகிலா. அது வந்து ஒரு மிஷன் இம்பாசிபிள். நாங்க எல்லாம் டாம் க்ரூஸ் தெரியுமா, பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடிட்டு இருக்கோம். எங்களுக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரியுமா. இந்த சிட்டி முழுக்க எங்கெங்க என்னென்ன மரம் இருக்கு, அது என்ன டேஸ்ட்ல இருக்கு, அந்த வீட்டு ஓனர் நம்மள புடிச்சா அடிப்பானா அடிக்க மாட்டானா, இல்ல அந்த வீட்டுக்கு ஓனர் வந்து கதவை திறக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள இருப்பாங்க. எல்லாமே ஒரு திருடை அந்த மிஷன் இம்பாசிபிள்ல ஒரு டைமண்ட் அடிக்க போற இதுதான். அந்த ஒரு சில பேர்ல வயசானவங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு சேர்த்து நம்ம பறிச்சு கொடுப்போம். மரம் இருக்கும், அவங்க என்ன சொல்லுவாங்க, பறிக்கிறீங்களா இந்தாங்கடா குச்சி அப்படின்னு சொல்லி குச்சி எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் முடியாது. ஆமா, ஏன்னா இப்ப அவங்க நம்ம பேசி பழகிருக்கோம். அதாவது வயசானவங்ககிட்ட பேசுறோம், ஆனா இந்த காலத்துல வயசானவங்க இருந்தாலே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க.
இன்ன வரைக்குமே ரோட்ல யாராவது வயசானவங்க உட்காந்தா காசு கொடுக்குற சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலாம் இன்னும் 90s கிட் மட்டும் தான் செய்யறாங்க. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இந்த என்னோட வயசு கூட இருக்கவங்க அவங்க என்னை திட்டுனாலும் சரி, ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாலும் எனக்கு அவங்களுக்கு என்னால மனசார அவங்க எதிர்த்து பேச முடியல. சரி ஓகே ஓகே எனக்கு தெரியல பயம், அது வந்து அப்படியே இயல்பாய் வந்துருச்சு. இப்ப எங்க அப்பா வந்தாலும் சரி, எங்க அப்பா வந்து அநியாயமா ஏதாச்சும் பண்ணாதான், எங்க வீட்டுல இருந்த எங்க அம்மா ஏதாச்சும் வந்தாலோ ஏதாச்சும் அநியாயம் பண்ணாதான் எடுத்து பேசுவேன். மத்தபடி என்ன ஏதாச்சும் குறை சொல்றான்னு வச்சுக்கேன், இப்பெல்லாம் பிளேட்டை குறை சொன்னா குறையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் பாத்துக்கோங்க கடிச்சு வச்சிருவேன் வாங்க. நான் இல்லடா, இப்ப என்னை குறைய சொன்னாலுமே நான் நல்லா கரெக்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னை குறை சொன்னாலுமே எனக்கு எதிர்த்து பேச மனசு வராது. சரிப்பா சரி நான் பாத்துக்கிறேன் சரி ஓகே ஓகே அப்படின்னு யாரா இருந்தாலும் ரோட்ல எவ்வளவு சீக்கிரம் நம்மளால முடிக்க முடியும் முடிச்சு வெளியே வந்துரும். எதிர்த்து பேசுற மாதிரி மைண்ட் செட் வராது. ஏதாச்சும் உண்மையிலே அவங்க தப்பு பண்ணாங்க, ஏதாச்சும் அநியாயம் பண்ணாங்க, அப்ப நம்ம பேசிக்கலாம் ஒண்ணு. அந்த மாதிரி இந்த மரங்கள்ல ஏறி பரிசு திங்கிறாங்களான்னு தெரியல. நீ எல்லா ஸ்கில் நம்மளுக்கு இருக்கும் தெரியுமா? மரம் ஏறுற ஸ்கில் இருக்கும், செவர் மதில் ஏறுற ஸ்கில். போலீஸுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும்? செவர், பச்சை குதிரை விளையாடுவோம். நீளம் பச்சை குதிரை விளையாடுறதுல எல்லாமே வந்துடும். பச்சை குதிரை, அப்புறம் வந்து மரம் ஏறுறது, கயிறுல ஏறுறது, ஸ்லாப்ல ஏறுறது, அது அப்புறம் அந்த குனிய வச்சு காவிய மணிக்காயத்துல அந்த கடைசி லெவல்ல இப்படி உட்கார்ந்து கழுத்து மட்டும் என்னமோ ஒரு பேருடா, காவியம் மணிக்காவியம் அந்த ஸ்டேஜுக்கு பேர் வரும். காவிய மணிக்காவியம், லோகு, லாகத்தின் கொக்கு, என்னமோ லாகு என்னமோ லாகத்தின் மணி கொக்கு என்னமோ வரும். ஆமா ஆமா கடைசி என்னமோ ஒண்ணுடா, அது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா கடைசி ஸ்டேஜ் காவிய மணிக்காவியம் கடைசி கழுத்தை மட்டும் தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி பேர் சொல்லுங்க. அதுல தவறுது இருக்கு பாத்தியா, எக்ஸ்ட்ரீம்டா அதெல்லாம். இன்னொன்னு அதுல ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. தெரிஞ்ச ஒருத்தன் விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த கடைசி ஸ்டேஜ்ல நிக்கும் போது ஒருத்தர் ஓடி வந்தாங்க. சீனியர் எங்களோட அடுத்து முன்னாடி செட்டு, நாங்க வேடிக்கை பார்ப்போம். அவங்க விளையாடும் போது நாங்க தனியா நடத்துவோம். அவங்க எப்படி அன்னைங்க எப்படி விளையாடுறாங்க பார்ப்போம். நான் எங்க ஏரியால வேற என்ன செஞ்சுட்டேன், அவனுக்கு உட்காந்துட்டான். அவனு அது கை வைக்கும் நபர் உட்காந்துட்டான். அப்படியே பேலன்ஸ் எல்லாருமே செய்வோம். இது ஒரு வந்து காமெடியா நடக்கும். சீரியஸா நடக்கும். அது சீரியஸ் தான். நம்மளுக்கு அது வந்து காமெடியா இருக்கு, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க கீழே விழுந்தோடனே. அந்த கடைசி ஸ்டேஜ்ல தவிட்டான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு அவன் தான் ஹீரோ ஏரியாவுக்கு. நானும் ஒரு தவிட்டேன், கொக்கு மாதிரி இருந்தான், அவனவே தப்பிட்டேன். அப்பதான் இந்த நம்மளுக்குள்ள இவ்வளவு ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்காடான்ற மாதிரி தோணுது. இப்ப நினைச்சா நம்ம அவ்வளவு ஸ்கில்ஸ் வந்திருக்கோம். பேசாம மிலிட்டரி சேர்ந்து இந்த மாதிரி விளையாட்டுகள், அப்புறம் இந்த மரங்கள்ல ஏறி புடிங்கி திங்கிறது, இதெல்லாம் வந்து சுத்தமா விஷயமே கிடையாது. அது வந்து கிராமங்கள்ல அந்த மரங்கள்ல ஏறி திங்கிறது, அது ஃபுல்லாமே கிராமங்கள்ல இருக்க சான்ஸ். அவங்க வாங்கி திங்கிறானுங்க மங்காய் மரத்துல, கொய்யா மரத்துல புடிங்க. இப்ப இருக்கு பேரண்ட்ஸே ரோட்ல இருக்கும் மரம் எவ்வளவு தூசி இருக்கும், நீ வந்து அன்ஹைஜீனிக்கா பண்ணாதடா, மம்மாட்ட கேட்ட கிளிப் ஃப்ரெஷ்ல வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி தரேன் அப்படின்னுவாங்க. அவனே எங்கிட்டாவது 4-5 மாங்காயை திருடி தின்னுட்டு தான் அவன் வளர்ந்து வந்து நீங்க அப்பனா ஹைஜீனிக்கா இருக்கணுமா, எல்லாம் பார்த்து வளர்ந்ததுதான். ஏன்னா முதல் சொன்ன மாதிரி அந்த டஸ்ட் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி, அதாவது எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அது கிடைக்கணும். கிடைக்காம நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து இப்போ மருந்து தொழிச்சு உட்காந்து நின்றுட்டு என்ன அவன் என்ன சொல்லுவானா, அவர் டைலாக் வந்து பாரு, ஏதாச்சும் ஒரு சாக்கடை இடத்துல விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, பந்துலாம் வந்து சாக்கடை எடுப்பாங்க. அது பெரிய வேலைடா. சாக்கடைக்குள்ள வந்து பந்து எடுக்க போகும்போது ஏதாச்சும் கீரி வச்சுக்கவேன் டக்குன்னு அது எவ்வளவு இன்வெஸ்டிங், எவ்வளவு அது அந்த என்ன சொல்றாங்க இன்வெஸ்டிகேஷன் இன்ஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் காமிச்சேன்னா கேத்தியா, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு. ஒரு சில பேர் அந்த மண் எடுத்து சாப்பிட அப்பிட்டு போயிருவாங்க. இதெல்லாம் நானே பெரிய விவசாயம், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு சில பேர் மண்ணை வச்சு அப்பிடுவாங்க. அப்பிட்டு இது மண்ணை அப்பிட்டா சரியா 2வது நாள் வச்சுனா கட்டு போட்டு வருவான். மண்ணை அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, இதான் நாங்க சொன்னோம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னா அந்த விஷயம் அவனுக்கு, ஆனா அவனுக்கு அது பழகிடுச்சு. அடுத்து பெரிய அடி விழுந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. தோழர்களே கீழே விழுந்துட்டேன், போன் அடிப்பான், மச்சான் எங்க இருக்க, இங்க வெளியே இருக்கேன்டா, ஒண்ணும்ல பைக்ல வந்தேன், கீழே விழுந்துட்டேன், ரத்தம் போயிட்டு இருக்கு, என்ன பண்றது தெரியல, ஒரு டீ குடிச்சுட்டு நின்றுகிட்டு இருக்கேன், இந்த வரியா அப்படிமா. எங்கடா நிக்கிறேன், இந்த அங்கனக்குள்ள நிக்கிறேன், வரும்போது பேண்டேஜ் மட்டும் வாங்கிட்டு வாங்க. பேண்டேஜ் வாங்கிட்டு போனோம், நாங்க ஊத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேண்டேஜ் எல்லாம் பத்தாது, வாடா அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் அப்பவே
மச்சான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்க ஒரு டீ சாப்பிட்டு போ அப்படின்னு குடிச்சிட்டு வந்துடும்டா. டீயை சொல்லியிருக்கேன் வாங்கி குடிச்சிட்டு போவோம். ஆனா இந்த அவனுக்கு தானே அந்த டீயை போடுவேனே அப்படிமா. அதே ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்காது பார்த்துலாம் வாடா அப்படின்மா. நாங்க வந்து இந்த ரத்தம் இதா இருக்கு இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது மண் எடுத்து அப்புங்கன்னு சொல்றதுக்காண்டி நாங்க ஆன்டி வேக்சின் குரூப் நினைச்சிடாதீங்க. நாங்க நடந்ததை சொல்றோம். வேக்சின் எல்லாம் போட்டிருக்கப்பா. ஆமா அதாவது இந்த மாதிரி தற்கொலைகளா இருக்கு இந்த மாதிரி இருந்திருக்கோன்றதை நாங்க சொல்றோம். இது சில பேருக்கு ஏத்துக்கணும் சில பேருக்கு ஏத்துக்கணும். சில டிடி எல்லாம் போட்டுதான் ஆன்டி வேக்சின் இல்ல அவனை கூட்டிட்டு போய் நம்ம அடுத்து அதான பண்ண போறோம். டிடியை போட்டு விடணும் அதெல்லாம். இப்ப அந்த நாய் மண்ணை வச்சு அப்பிட்டு போய் வீட்டுல என்ன பண்ணிப்பா செருப்படி வாங்கிட்டு அவங்க அப்பா கூட்டிட்டு போய் ஊட்டி மட்டும் தான் கூட்டு வந்திருப்பாரு. அதாவது அவனே சயின்டிஸ்டாவும் அவனை டாக்டராவும் நினைச்சுக்குவாங்க. அப்பப்ப அவன் புடனையில அடிச்சு சொல்லணும், டேய் நீ கிடையாதுடா நீ இப்பதான்டா 5ஆம் கிளாஸே படிக்கிற வாடா கூட்டிட்டு போய் அவங்க அப்பா ஊசி போட்டு கூப்பிட்டு வருவாரு. இதெல்லாம் அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம இந்த கூட்டாஞ்சோறு இதெல்லாம் ஆக்கி சாப்பிடுவோம். ஆமா கூட்டாஞ்சோறுனா நானா வீட்டுல சோறு வச்சா அவ்வளவு திங்க மாட்டேன். ஆனா கூட்டாஞ்சோறு சாப்பிடுறது ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்மளா செஞ்சோமே அதை போட்டு செஞ்சு அது ஒரு விஷயம் நல்லாவும் இருக்காது. அது ஆனா சாப்பிடுவாங்க வீட்டுல நல்லா இருக்கும். எங்க அம்மா எனக்கு ஊட்டுறதுக்குள்ள எங்க அம்மாக்கு உசிரே போயிரு. நான் சாப்பிடவே மாட்டேன். போமா எனக்கு வலிக்கணும் ஆனா இது மட்டும் சாப்பாடு டப் டப்னு போயிரும் பாய். அந்த தேங்காய் இது பத்தியா போர்டு. ஆமா ஆமா கொட்டாச்சி. அது கொட்டாச்சிய வீட்டுல இருக்காது. என்ன செய்யறது வேகமா கடைக்கு போவோம். அது அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு 2 ரூபா சில்லு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் அரை முடி ஒரு தேங்காய் தான். அந்த சில்ல உடைச்சு அந்த ஓடு சும்மா தான் கிடக்கும். அதை வாங்கிட்டு வந்து அதுல வைப்போம். போய் கடையா அலைஞ்சு எந்த கடையில இருக்கு இந்த கடையில இருக்கும் அவங்களுக்கே தெரியும் இந்த கடையில இருக்கும். அவர் தான் நம்மளுக்கு தருவாரு. வேகமா போய் ஆனா இதுல இந்தாங்கடா அப்படின்னு சொல்லி அவர் 4-5 கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு வந்து அதுல வைக்கிறதுதான். அப்புறம் நல்லாலாம் இருக்காது. ஆனா அது ஒரு டேஸ்ட். அது ஃப்ரெண்ட்ஸா நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டது. ஒருத்தர் அரிசி எடுத்துட்டு வருவான், ஒருத்தர் புளி எடுத்துட்டு வருவான், ஒருத்தர் மிளகாப்பொடி எடுத்துட்டு வருவான், உப்பு எல்லாமே எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல மொத்தமா வச்சு சமைச்சு சாப்பிடுறது. அதை எரிய வச்சு அந்த அந்த ஃபயர் அந்த தீய பத்த வச்சாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பத்த வைக்கிறது தான் போய் டாஸ்க். அதுல வந்து எக்ஸ்பர்ட் வந்து இருப்பான். அவனுக்கு வந்து அந்த தீயை வந்து அணையாம ஹேண்டில் பண்றதா வேலையை. அது சூப்பரா பார்ப்பான் அந்த வேலையை. அந்த பழக்கம் என்னன்னா இன்ன வரைக்குமே நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுற பழக்கம் வந்துருச்சு. டீமுக்கு ஒருத்தர் எனக்கு சமைக்க தெரியும். ஆமா 2-3 பேர் இருக்கேன். இப்ப ஏன் நான் படிச்சது டிப்ளமோ பக்கம்னா 10 ரூபா கிராமத்து பசங்க சூப்பரா சமைப்பேன். கிணத்தடிக்கு கூட்டிட்டு போய் குளிச்சுட்டு அப்படியே வேலை எடுத்துட்டு வந்தோடனே நம்ம பரோட்டா வாங்கிட்டு வரணும். கடையில பரோட்டா வாங்கிட்டு போயிட்டா அவங்க சிக்கனு மசாலா வாங்கி அங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன எல்லாம் வாங்கிடுவாங்க. நம்ம வேலை பரோட்டா வாங்கிட்டு போகணும். இது நீங்க இப்ப சாப்பிடுற மாதிரி தெரியலையே. இல்ல சாப்பிடுறது தான். அந்த இதெல்லாம் செய்ய மாட்டாங்கடா. அது வந்து வேற அப்படின்னா கிணத்துக்குள்ள இறங்க மாட்டாங்க. இது சாப்பிடுறதுக்கு மட்டும்தான். கிணத்துக்குள்ள இறங்கி குளிச்சுட்டு அப்படியே அந்த சொதன்னு வேறு அப்படியே தண்ணியோட அப்படியே வந்து உட்காருவாங்க. இலையை அப்படியே 4-5 இலையை விரிச்சு பரோட்டா அப்படியே வீசி அப்படியே அந்த பரோட்டாக்கு மேலே அந்த அப்படியே அந்த குழம்பு கொட்டி அந்த போயிட்டே சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு தூக்கம் வரும். அப்படியே அந்த கிணத்து பக்கத்துலயே நல்லா தோப்பு கீப்பமா இருக்கும். விரிச்சு படுத்துருவாங்க. சில பேர் நான் சரி கிளம்புறோம்டா அப்படின்னு வீட்டுல போய் படுத்து தூங்கிடுவாங்க. சொர்க்கம் பாய். என்ன எவ்வளவு இழந்திருக்காங்க பாரு. எதுவும் இப்ப அவங்க இருக்குன்னா அவங்க பாக்குறது பூரா இந்த இன்ஸ்டாகிராம்ல சமைப்பான். அப்ப என்ன நம்மள மாதிரி இங்க இருந்து ஊர்ல இருந்து சமைச்சு சாப்பிட்டு வெளியூருக்கு வேலைக்கு போய் அங்க சும்மா பொழுது போல நம்மள மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போறவங்க தான். அவனுமே நம்ம ஆளுதான் 90s தான். 2K கிட்ஸுக்கு என்ன ஆன்லைன்ல தம்பி உனக்கு தோசை தெரியுமா? ஆன்லைன்ல பாத்துக்கலாம். ஆன்லைன்ல இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ நீ ஏன் ப்ரோ டைம் வேஸ்ட் பண்ணி? என் வீட்டுல கிச்சனே இல்ல ப்ரோ. ஆர்டர் போட்டுறேன் ப்ரோ. என் வீட்டுல கிச்சனே இல்ல ப்ரோ. ஆர்டர் தான் போறோம். ஒரு சில வீட்டுல பாத்திருக்கியா? இப்ப இருக்க வீட்டுல எல்லாம் கிச்சன் இருக்கு. வாஸ்துக்காக வச்சிருக்காங்க. ஏன் நானே பாத்திருக்கேன். அந்த வீட்டுல எல்லாமே ஆன்லைன் தான். ஏன் 3 நேரம் ஆன்லைன் தான். சாப்பாடு வெளியே சாப்பிடு. ஆமா ஹஸ்பண்ட் ஒர்க்கிங் ஹஸ்பண்ட். ஓகே ஓகே. அவங்க வீட்டுல சனியார் கூட சமைக்கிறது இல்ல. டீ காபி போடுவாங்க போல இருக்கு. அது எதுக்கு அடுப்பு அதுக்கு ஒரே இண்டக்ஷனும் ஒரு இது மட்டும். அதுவும் பாத்தீங்கன்னா நார்மல் இண்டக்ஷன் வாங்க மாட்டாங்க. 3 இண்டக்ஷன். அது 3 அடுப்பு இருக்கும். அது மாதிரி அது வாங்குறது. அதுல இண்டக்ஷனா? அது 3 அடுப்பு இருக்கும் அதுல. இல்ல இண்டக்ஷன் அடுப்பு ஸ்டவ் அடுப்பு கேஸ்ல அந்த 3 பர்னர். அது எதுக்கு? ஒரு நாள் இதுல டீ போட்டு ஒரு நாள் அதுல டீ போடுறதுக்கா? எப்படி எதுல போட்டாலும் டீ தானே. அது நீ ஒரே இதா வாங்கி எலக்ட்ரிக் அடுப்பை கூட வாங்கி வச்சு போட வேண்டியதானே. அதான் சொல்றது. இப்போ அம்மா அப்பா சமைச்சு கொடுத்து சாப்பிடுறது போக 3 நேரம் ஆன்லைன்ல சாப்பிட்டா எங்கிட்டு போறது மனுஷன்? அதான் சொல்றேன்ல எல்லாமே இழந்துட்டாங்க.
நம்ம சொல்றதுலாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷம் வந்து எவ்வளவு ரொம்ப சந்தோஷமாக நம்ம கொடுத்தது, அதெல்லாம் ரொம்ப இழந்துட்டாங்க. ஒரு இந்த நான் டக்குன்னு ஒரு பாட்டு இருந்தா ஞாபகம் வருது. நேத்து வந்த மாதிரி, போன எபிசோடுக்கு வந்த மாதிரி எப்போ ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவரோட இன்ட்ரோ கொடுக்க எனக்கு டைம் இல்லை, அவரே யார் என்னன்னு சொல்லிக்கிருவாரு. சரி ப்ரோ, ஆரம்பிங்க. வணக்கம். இது வரைக்கும் இந்த ரெக்கார்டில் என்ன கேட்டிருக்க மாட்டீங்க. நான் புது ஆள் ஆஸ் எ கெஸ்ட். ஸோ என்னோட பேர் வந்து பூமர்னு வச்சுருக்கேன். இனிமேல் வந்துட்டு நடுவில் கெஸ்ட்டாக வந்துட்டு போவேன். தட்ஸ் இட். ஓகே, டாபிக்ல போவோம். டாபிக் என்ன? டாபிக் வந்து நமக்கு கிடைச்சது, நம்ம 90s கிட்டு சரியா, நமக்கு கிடைச்சது இப்ப 2K கிட்ஸுக்கு கிடைக்காதது, இப்ப இந்த ஜென்ரேஷன் கிடைக்கல, ரொம்ப பாவம்டா நீங்க அந்த மாதிரி. ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ளோவில் வந்துடுறேன். ஓகேவா? என்னோட ஏக்கங்கள், நான் 90s, நான் வந்து ஸ்கூல் டேஸில் வாழ்ந்த கதையால் நான் சொல்கிறேன். நான் ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது என்னோட வாழ்க்கைன்றது வந்து ஒரு 2 ரூபாக்குள்ள அடங்கிடும், 2 ரூபா 1 ரூபாக்குள்ள அடங்கிடும். அவ்வளோதான் என்னோட சந்தோஷமே. என்னோட சந்தோஷம் என்னன்னா, அந்த 1 ரூபா கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 1 ரூபா தானா? ஒரு நாளைக்கு 1 ரூபா. ஒரு தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்க அப்பா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுப்பாரு, 1000 கூட கேட்டாங்க, எக்ஸ்ட்ரா தர மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் 1 ரூபாயில முடிஞ்சிட்டு இருக்கீங்க. பூமர், எங்களுக்கு வந்து அந்த 1 ரூபால சந்தோஷம் அடைக்கிறோம். அந்த 1 ரூபால மிஞ்சி போனா என்ன வாங்க முடியும்னு நினைப்பீங்க? 4 புளிப்பு மிட்டாய் வாங்கலாம். ஒரு அழகா அது என்னது, அந்த நான் புளிப்பு மிட்டாய்னு சொல்றது வந்து ஆரஞ்சு கலர் கவர்ல இருக்கு தெரியுமா, அது வாங்கலாம் 25 காசு அப்ப. அப்புறம் அது மிஞ்சி போனா இந்த ஜீரக மிட்டாய் கூட அப்ப அந்த 1 ரூபா போட்டோம்னா கிளிங் கிளிங் கிளிங்னு அடிச்சு ஜீரக மிட்டாய் வந்து ஒழுகும். அதெல்லாம் ஞாபகம் இருக்காடா அவனு? அல்ல, நான் நம்ம ஸ்கூல் பக்கத்துல அந்த அண்ணன் கடையில இருக்கும், 1 ரூபாய போடுறோம், லைட்டு கிளுக்கிட்டு எரியும், தடான்னு வந்து ஒழுகும், அழகா மடிச்சு கொடுப்பாரு. அதெல்லாம் ஒரு கோல்டன் டேஸ் உண்மையிலேயே சொல்ல போனா. என்ட்ரியில போகும்போது அதுலயும் இன்னொரு சுகம் என்னன்னா, அப்பா அம்மாவோட போகும்போது அந்த கடையை பார்த்துக்கிட்டே போவோம், ஏதாவது வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னு. அது காசு இல்லாத நேரம் ஏதாவது கேட்டோம்னா பொட்டனிலே அடிப்பாங்க, போனா ஏன்னு உள்ளுக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. இதுதான் அங்க உள்ள போனா எனக்குன்னு அதிகபட்ச நீடே இருக்காது, நமக்கு நீடே இருக்காது. நம்ம வாழ்க்கை எல்லாமே எப்படி சொல்ல போனா ஒரு கண்ட்ரோல்டு, அதாவது ஒரு சர்க்கிள்ல ஒரு கண்ட்ரோல்டா வளர்க்கப்பட்ட ஆட்கள். ஓகேவா? இதுக்குள்ளதான் வளர்ந்தோம். ஆனா அதுக்கு மீறி இந்த விளையாடுறது, இது நமக்கு வந்து இந்த காசை காமிச்சு நம்மள எந்த விஷயத்துக்கும் அடுத்த விஷயத்துக்கு தள்ளல அவங்க. நீ விளையாட்டு பையன், நீ விளையாடணும், நீ இந்த ஸ்டேஜ்ல நீ இதைத்தான் பண்ணணும், நீ இதை பண்ணு, இப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வா, நீ கடைசியில நீ கண்டிப்பா நல்லா வருவ. ஏன் நம்ம ஜென்ரேஷன்ல வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீ ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இதே மாதிரி கடந்து வா. எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள இருந்துச்சு, இதுதான் இருந்தது. மிஞ்சி போன நமக்கு என்ன இன்னொரு சந்தோஷம் என்ன, போயிட்டு அம்மாட்ட பெர்மிஷன் கேட்கணும் விளையாட போறதுக்கு. அந்த சனி ஞாயிறு விளையாட போறதுக்கு எங்க அம்மாட்ட கேட்பேன், அம்மா விளையாட போகணும் அப்படின்னு கேட்டோம்னா, மணி 2:10 ஆகுது, 3:10க்கு நீங்க வீட்டுல இருக்க, 3:10க்கு நீங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்வாங்க. அங்க போன இவங்க என்ன பண்ணுவாங்க, 2:10ல இருந்து 2:30 வரைக்கும் ஆள் எடுப்பாங்க. ஆள் எடுத்து ஆரம்பிச்சுன்னு ஜாலியா பேசிட்டு அடுத்து ஆரம்பிப்பாங்க. அது எப்படி பார்த்தா 3:30 ஆயிரும், வீட்டுக்கு போக 3:45 ஆயிரும். வீட்டுக்கு போனா அம்மா விளக்கமாத்தோட நிப்பாங்க, இப்படியே எட்டி பாப்பேன் என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு. தூங்கிட்டாங்களான்னு பாக்குறது. எட்டி பார்த்தா எங்க அம்மா நடிக்கிட்டு, இந்த நாதாரி இன்னும் ஆளக்கான வரட்டு நீங்க வச்சுக்கிறேன்ற மாதிரிதான். போனதான் அடி திக்கிட்டு மூட ஆகணும். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனா கூட இந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அதெல்லாமே இப்ப நினைச்சு பார்க்கல ஒரு நல்ல அனுபவங்கள். நம்ம எல்லாமே ஒரு கரெக்டான டயத்துக்குள்ளேயும் ஒரு இதுக்குள்ளேயும் பஞ்சுவாலிட்டினா நிறைய பஞ்சுவல் பிராக்டிஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இன்னும் நிறைய விஷயத்துல அதே மாதிரிதான், சொன்ன நேரத்துக்கு வரணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலாவே வளர்த்தாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன் நீ ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கவே, ஒரு போனுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கையே அடங்கிடும். ஒரு போனுக்குள்ள அவங்க வாழ்க்கை அடங்கிருது. என்ன பண்றாங்க, அதே மாதிரிதான் நுட்டோரியஸ் சொன்ன மாதிரியே விளையாடுறதுல இருந்து எல்லாமே போன்லயே முடிச்சிடறாங்க, இப்ப எல்லாமே அன்கண்ட்ரோலபிள் ஆகி போச்சு. நம்ம எல்லாம் பயந்து பண்ண விஷயங்களை வந்து மாசத்துக்கு ஒரு நாள் பண்ணிருப்போம், 2-3 மாசத்துக்கு ஒரு நாள் பண்ணிருப்போம். கையில போனை கொடுத்துட்டான், நினைக்கிற நேரம் எடுத்து எழுதுனாலும் பண்றேன், நினைக்கிறத எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஜெனரேஷன் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு, ஒரு அன்கண்ட்ரோலபிளாவே போயிருச்சு. இதை ஒண்ணு இவங்களை செய்ய முடியாது. கேட்டா என் பிரைவசில நீ என்ன தலையிடுறன்னு கேக்குறாங்க. பிரைவசி பர்சனல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு இல்லாத வேலை பாக்குறாங்க. எது பர்சனல்னு தெரியல, எது பிரைவசின்னு தெரியல, பைத்தியக்காரங்களா இருக்காங்க. பிரைவசி பர்சனல் சொல்லிட்டு அவன் வாழ்க்கையவே இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரியிலயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் வைக்கிறாங்க. அதான் பிரைவசின்றீங்க. அப்ப அதான் நெக்ஸ்ட் என்ன, இவங்க என்ன
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க அப்போ விளாண்டது சாப்பிட்டது வச்ச ஃபுட் எல்லாம் பார்த்தோம்னாலே ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிட்டோம். இது வரைக்கும் சொல்றேன், மாசத்துக்கு வீட்டுல கூழ் இருக்கும், காலையில கஞ்சி இருக்கும், கேப்பக்களி இருக்கும், உளுந்தங்களி, இதெல்லாம் நம்ம ஜெனரேஷன்ல சாப்பிட்டு வந்தவங்க. ஏன்னா நம்ம அம்மாக்கள் நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அதெல்லாம் காணாம போயிருச்சு. கேப்பக்களியா உளுந்தங்களியா அதை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப இதெல்லாம் சாப்பிட்டனாலதான் இப்ப நம்ம உள்ளுக்குள்ள உட்காந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறோம்னா நம்மளால தெம்பா இருக்க முடியுது. இருக்கிற இப்ப ஃபுட் எல்லாமே வெளியில ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ஹெல்தி ஆயிடுச்சு. இப்ப அப்ப சாப்பிட்டனாலதான் கொஞ்சம் ஓவர் லெவலா நம்ம இருக்கோம். நம்ம அப்பா அம்மாங்களை பாரு, அதுக்கு மேல ஜென்ரேஷன் நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டாங்க, நல்லா வந்துச்சு. இவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்பயும் சொல்ல போனா இவங்களுக்கு இதை கொடுக்குறாங்க, கொடுத்தாலும் அவங்களுக்கு அது பிடிக்கல. ஏன் தெரியுமா? கறி தின்ற நாய் மாதிரி. இப்ப ஒரு நாய் கையில வாய் வச்சிருச்சுன்னா நீ தயிர் சாதம் வச்சு பாரு, திங்காது. அது எப்படி திங்கும்? திங்கவே திங்காது. எனக்கு கறிதான் வேணும்னு நிக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு பர்கர் வேணும், எனக்கு பீஸா வேணும், மாசத்துக்கு ஒருக்க உங்க அப்பனை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. முதல் 30,000 வாங்கினாலும் வீட்டை சூப்பரா சமாளிப்பாங்க. இப்ப 30,000 வாங்கினா இந்த நாய்களுக்கே 10,000 செலவழிக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா எனக்கு இது இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, நான் உட்கார்ந்து இருப்பேன் வீட்டுல சாட்டர்டே சண்டேல. வீட்டுல உட்காந்து பொழுது போலேன்னு வச்சுக்கவேன், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம். வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம். சும்மா நானும் சின்ன நல்லா ஞாபகம் இருக்கு. அம்மா இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ண தர சொல்லி எடுத்து நேரா கொண்டு போய் எதுலயோ டெஸ்ட்ல கொண்டு போய் வச்சு வெடிச்சு போக வீடே புகையாகி ரெட்டி அடிச்சாங்க. எனக்கு நல்லா இருக்கு, ஃபுல்லா ஃபியூஸ் எல்லாம் போயிருச்சு. இது என்னன்னா நம்ம மைண்ட் அடுத்தடுத்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த போனை கொடுத்து ஒரு இதுல அடக்காம நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் சரி, மென்டல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம். வெளியில போய் விளையாடுறதும் சொல்லு, எவ்வளவு விளையாண்டுருப்போம், என்னென்ன பண்ணிருப்போம். இவங்க எல்லாருமே கேட்டா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. என்னோட நீடெல்லாம் அதைத்தான் சொல்றேன், என்னோட நீடு காலேஜ் வரைக்குமே இதுல ஸ்கூல்ல ஒரு வாரம் ஆரம்பிச்சுன்னு சொன்னா, அதுக்கடுத்து எவ்வளவு காலேஜ் வரையில ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க காலேஜ் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். அப்ப ஒரு 100 ரூபா வந்திருக்குமா? 10 ரூபா கொடுத்துருவாங்க காலேஜ் போறவனுக்கு. நீ என்ன காலேஜ் போற வர, உனக்கு எதுக்கு காசு? கெட்டு போயிருவப்பா காசு கொடுத்தா கையில. உண்மை அது உண்மை. 10 ரூபா இருக்க இடத்துல திடீர்னு ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன செய்ய தோணுது? சரி ஒருத்தனை பார்த்துட்டு வரோம், ஒருத்தனை பார்த்துட்டு இந்த டேட்டு போடலாம், தேவன மாதிரி வாட்ச் வாங்கலாம், இந்த அவனை மாதிரி வாங்கலாம் அப்படின்னா நீட அதிகப்படுத்திக்கிட்டே இருப்ப, தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப. எது தப்பு சரின்னு தெரியாம பண்ணுவ. அந்த வயசுல உனக்கு எது தப்புன்னு சரின்னு தெரியாது. அதனால ஒரு கண்ட்ரோல்டு ஸ்டேட்டுக்குள்ளே இருந்தோம். இப்ப இருக்க காசையும் கொடுத்துட்றாங்க, போனையும் கொடுத்துட்றாங்க. போன்லயே மத்த எல்லா விஷயத்தையும் எல்லாம் என்ன பண்றான், ஹை லெவல்ல ஒருத்தன் வாங்கியிருப்பான், என்னென்னமோ வாங்கியிருப்பான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க வீட்டுல போய் பாவத்தை அவங்க அப்பா வெறும் அந்த இதுல சர்வராவோ சப்ளையராவோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா வருது வாயில, ஒரு 5-10 ரூபா உங்க அப்பனுக்கு செலவு பண்ணி அவரை வீட்டுல உட்கார வெயி, இல்லைன்னா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இரு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு வண்டி வேணும். அத வாங்கிட்டது அந்த துணியை எடுத்துட்டு இந்த கேஜிஎஃப் டீம் போடுவாங்கல்ல, எனக்கு சாரி எனக்கு உலகாண்டாகும். அதை பார்த்தாலே எனக்கு என்னடா சாதிச்சிட்டீங்க, நீங்க என்ன சாதிச்சிட்ட? மிஞ்சி போனா அந்த முந்தின வீடியோல உங்க அம்மா காலத்துல செயின் இருந்திருக்கு, அடுத்த வீடியோல உங்க அம்மா காலத்துல செயின் இருந்திருக்கு. என்னன்னு கேட்டா நாய் அறுத்துட்டு வந்திருக்கோம். பர்மிஷன்ல கேக்குறது இல்ல, தூங்கும்போது கழட்டிடுறாங்க. தூங்கும்போது கழட்டி அடகு வச்சிடுறாங்க, நீட்டா அடகு வச்சிடுறாங்க. அதிக தேவைகள் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க கெட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நெகட்டிவ் சைட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரிதான் நடக்குது. நம்ம அதெல்லாம் இதே மாதிரி கட்டுப்பாடுக்குள்ளே வளர்ந்தனால இன்னமும் கட்டுப்பாடா இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம தாண்ட மாட்டோம். கோடு வச்சிருக்கோம். எங்க அப்பா அம்மா தான் எனக்கு சொல்லி, அந்த கோடுனா இந்த கோட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம இது தப்பு இது சரின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அந்த தப்பு சரி சொல்லி கொடுக்கல. அதாவது மொத்தத்துக்கு இதை இழந்துட்டாங்க. அவங்க இது தப்பு சரின்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யோசிக்கவே இழந்துட்டாங்கன்ற. அதேதான் இதுல கேட்டா லிட்டரலி என்ஜாய்மெண்ட். இது எங்களோட யாராவது ஒரு ஆள் தப்புன்னு போய் சொன்னா கூட, அந்த காலத்துல நான் உண்மையிலே நம்ம ரோட்ல போகும்போது நீ யோசிச்சு பாரு, ஒரு 10வது 12வது பையன் யூனிஃபார்மோட சிகரெட் வாங்குனா செருப்ப கழட்டி அடிச்சு விடுவாங்க. கடைக்காரனே உனக்கு யாரு வீட்டை சொன்னா, உங்க அப்பா யாரு? அவன் கேட்டுருவான், கடைக்காரனை கேட்டுருவான். அதேதான் இல்ல உங்க அப்பா கூப்பிட்டுருவான். அப்ப அந்த ஆளுக்கு என்ன மைண்ட் செட் இருந்தது? நல்லது மட்டும் தான் இருந்துச்சு. ஆஹா, இது என்ன அந்த சின்ன பையன் கெட்டு போறானே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இருக்கவே சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு என்னடான்னு கேட்பாங்க. நீ யாரா என்ன கேட்கன்னு வாங்க.
இருக்கிறவன் இந்த இருக்கிறவன் கத்தியை தூக்கிட்டு திடுறானுங்க. கத்தியை தூக்கிட்டு என்ன தரியா இல்ல குத்தவான்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும்? இவன் எக்கேடு கட்டு போனா என்ன போ. அதாவது இதுதான் இது இழந்துட்டாங்க. இதே இழந்துட்டாங்க. செட் ஆஃப் ஒரு இந்த விஷயத்தை இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. ரொம்ப கேடுகட்டத்தனமா போறாங்க. நான்லாம் பார்க்க அந்த காரப்பாக்கத்துல அந்த சென்னையில நாங்க இருக்கிறோம். அந்த ரோட்டுல வரும்போது ஒரு நாயெல்லாம் பார்க்க ஆளு சின்ன பையன், எனக்கு தெரிஞ்சு நம்ம வயசுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் நைட் ஆனா கஞ்சாவை போட்டு அவங்களுக்குள்ளே லூசு மாதிரி உட்காந்துருப்பான். ஒரு பெரிய ஆள் வந்து கேக்குறாங்க, ஏன்டா அப்படி பண்ற, பண்ணாதடா. இவ்வளவுதான் சாஃப்டா, இவ்வளவு சாஃப்டா சொல்றவங்ககிட்ட நம்ம எப்படி பேசியிருப்போம்? இல்லக்கா இல்ல மரியாதை கொடுக்கும். அவன் உனக்கு என்ன வேலையை பாரு, மூஞ்சிலாம் அடைச்சு உடச்சு விட்டு ஓடு போ போன்ட்டு அந்த அவங்க பாஷையிலே பேசுறேன். விளங்கிரும்டா, நீங்க எல்லாமே ஒரு மாதிரி வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. உங்க மென்டாலிட்டி நீங்க உங்க கையிலே இல்ல, வேற கிரகத்துல இருக்க, வேற கிரகத்துல இருக்கீங்க. வயசு அதாவது இவங்க பூராமே நம்ம இதெல்லாம் வந்து பெரிய ஆளுகளுக்கு மரியாதை கொடுத்து வந்தோம். எதனால? நம்மள ஒரு இதுல வளர்த்து நம்மள நல்லா கொண்டு வரணும்னு நினைச்சு இன்ன வரைக்கும் நம்ம நல்லா தான் வந்திருக்கோம். கரெக்டா? இவங்க அதெல்லாம் இழந்து அந்த மெச்சூரிட்டி அந்த இந்த லெவலுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டுப்பாடு இதுதான் இருக்கு. ஒரு மனுஷன்னா கட்டுப்பாடு கன்ஃபார்மா வேணும். அதெல்லாம் இழந்துட்டாங்கடா. எனக்கு சிம்பிளா சொன்னா ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டாங்கடா அவனு. கரெக்ட். நம்ம வயிறு நிறைஞ்சா போது நம்ம சந்தோஷம். எனக்கு அது ரொம்ப இதா இருக்கு. இப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு லைனே ஒரு பிரின்சிபலே இல்ல, சுத்தமா இல்ல. இப்ப நம்ம பூமர் மாதிரி இருக்கலாம் நம்ம பேசுறதெல்லாம் பார்க்க கேட்கறதுக்கு. அது இருந்தாலும் நம்ம பாக்குறோம், நம்ம கூட இருக்கவனே இருக்க நிறைய பேர் இந்த நம்மளுக்கு தம்பிகள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அப்படி இருக்காங்க. ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எனக்குமே இன்ன வரைக்கும் புரியல. ஒரு 10-9 படிக்கிறவனுக்கு 3000 4000 எதுக்கு தேவைப்படுது? 3000 4000 எதுக்குடா தேவைப்படுது? எனக்கு என்னடா அவங்க கண்டென்ட் எனக்கு புரியலடா. சரி இன்னைக்கு நீ இதை அதுதான் நம்ம கட்டுப்பாடுல வளர்ந்தனால இப்படி இருக்கும். அவன் கட்டுப்பாடு எல்லாம் வளர்றான். நாளை பின்ன அவன் கட்டுப்பாடுனால அவனுக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கல வைக்கல, என்ன செய்வான்? அவன் அதைத்தான் செய்வான். அப்ப அந்த கட்டுப்பாட்டை இழந்தாச்சு. இழந்த பிறகு அவன் என்ன தேவை பண்ணதான் செய்வான். 4 பேர் காசு வேணும் எனக்கு, என்கிட்ட வேலை இல்லை. அப்ப நீ என்ன செய்வ? உன் மண்டைக்குள்ள நெகட்டிவா தான் யோசிக்க ஆரம்ப தானே வரும். அப்ப இதை தாண்டி அவங்க இழந்துட்டு வராங்க. நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்பால இருந்து ஒரு இதே ஒரு விஷயமா போச்சு. இவங்களும் அதுக்கடுத்து அந்த கொஞ்சம் ஏற்கனவே நம்ம இதுல வந்து 10ல 2 பேர் சொரட்டையா காவாலியா. இப்ப 10ல ஒரு 5வது 6வது காவாலி ஆயிருது. படிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. 7வதுல லவ் பண்ணணும், 8வதுல லவ் பண்ணணும், அதோட பேசிக்கிட்டு தரிசா போறது, அதோடய உட்காந்துக்கிட்டு இவங்க வீட்டுல பாவத்தை லட்சக்கணக்கில் கட்டி படிக்க வைக்கிறது. இவங்க எல்லாம் சிம்பிளி வேஸ்ட். இதை பத்தி பேசுறதே சிம்பிளி வேஸ்ட். சென்ட்ரலி ஓகே, தட்ஸ் இட். ஆதங்கத்தெல்லாம் கொட்டிட்டேனா? இவங்க வந்து பண்றதெல்லாம் பார்க்கும் போது நம்ம உண்மையிலே நான் பூமர்னு வச்சதை எதுக்காண்டி? இதுக்காண்டிதான், என் பேச்சுக்காண்டிதான் நான் பூமர்னே வச்சுக்கிட்டேன். என்னன்னா இவங்கள பார்க்கும்போது அது வந்து எப்படி சொல்றது, இத வைத்தறிச்சல் கிடையாது, பரிதாபமா இருக்கு. நீ என்ன பண்ண போற? நாங்க இவ்வளவு தூரம் நீந்தி வந்தப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு தெரியும். நீ எல்லாம் என்ன பண்ண போற? நீ என்னதான் செய்ய போற வாழ்க்கையிலன்ற மாதிரிதான் இருக்கு. இதுல கேட்டா ஐயோ பேசுறதெல்லாம் பார்க்கணும், அப்பா வேர்ல்டு லெவல்ல பேசுவாங்கடா, என்னென்னமோ பேசுவாங்க. அதேதான். அந்த அறிவுலாம் இருக்காது அவங்களுக்கு. சுந்தர பிச்சைலாம் அதுக்கு போற அந்த அறிவுலாம் இருக்காது அவங்களுக்கு. சும்மா என்னத்தையா பேசுவாங்க. இவங்க எந்த லெவல்ல இருக்க? இப்ப ஸ்டேட்ட கேட்டேன்னா, நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு சின்ன பையன் மதன் கௌரின்றவன் ஒரு நாலேஜை வளர்க்கறதுக்கான வேலை பாக்குறவன். நீ என்ன பண்ணுவ? உனக்கு நம்ம பயர்களுக்கு எவன்ட்ட கேட்டாலும் எம்ஜி ஸ்குவாட்னா என்ன, எம்ஜினால யாருன்னே தெரியும். மதன் கௌரி தாங்க எங்களுக்கு அவன்கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் கிடைக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நான் சொல்றேன், எனக்கு எல்லாமே நடக்குது. அவன் எனத்தையே பார்த்து சொல்றானோ இல்லையா, ஆனா அவனோட மோட்டிவ் வந்து சரி நடக்கிற நியூஸ் சொல்றேன், நியூஸ் சொல்றான். என்னால ரீட் பண்ண கஷ்டமா இருக்கு, தேடி தேடி பிடிக்க. அவன் ஒரு இடத்துல 10 நிமிஷம் வீடியோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறேன். நல்லதா கெட்டதா ஆனா நியூஸ கொடுத்துடுறேன். இந்த ஒரு தட்ட போய் கேட்கிற ஒருத்தன்ட்ட, இந்த ஒரு ஸ்கூல்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி ஸ்கூல்லே அடிச்சு நோருக்கு அந்த ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பையன்ட்ட கேட்கிறேன், முன்னாடி வந்து ஒரு தரன்னு அதை பத்தி பேசினவங்க வீடியோவா போகுது. அது அந்த நானும் அந்த சின்ன பையனும் பாத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணே இவர் பேசியிருக்காருண்ணே, தம்பி டிடி அப்படின்னாரு. தம்பி இவருதான் அவரு அண்ணா அவர் பேசியிருக்கானே. முன்னாடி மதன் கௌரின்னு ஒருத்தன் போனானடா, அவனை பாத்தியாடா, அவன் பேசியிருக்கான்டா அப்படின்னு நான் சொல்றேன். அது யாருன்னு அப்படின்னா, மதன் கௌரி யாருன்னே நீ கேட்ட முதல்ல நான் அவன் தான்டா. சுந்தர பிச்சையோட சேர்த்து
ஏன்னா இவங்க பூராமே எப்படின்னா இந்த பைக்கு இந்த இப்படி சுத்துறவன் வீட்டை கஷ்டப்படுத்துறவன் இப்படியாதான் பாக்குறாங்களே தவிர்த்து ஒரு உருப்படியா ஒரு வேலை பாக்குறதே நிப்பாட்டிட்டாங்க. நம்ம இதை பண்ணோம், இவங்க இதெல்லாம் இப்ப பண்றது இல்ல, இழந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொன்னா. நம்ம எல்லாம் வந்து புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் போன்லயே வந்துருது அவங்களுக்கு. எனி டைம் போனை பார்த்தா நான் உண்மையிலே சொல்றேன், நம்மளே 1000 தடவை திட்டி இருப்பேன், நாமளே போன வைடா அப்படின்னு வாங்க. வீட்டுல கேஸ் தீந்துரும், கேஸ் தீந்து போச்சு எல்லாம் நீ போன் பாக்குறதுனால என்ன எப்ப பார்த்தாலும் போன் கையுமாவே இருந்த எப்படி கேஸ் தீந்து போச்சு அப்படின்னு நம்மள. ஆனா அது ரீசன் வந்து என்ன ஒரு ரீசன்னா, நீ அதுக்கே அடிக்ட் ஆகுற, அத பண்ணாத அப்படின்ற விஷயத்த நமக்கு சொன்னாங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகுதுன்றனால இந்த பயவலைகள்லாம் 7வது 8வது 6வதுலயும் நீட்டா போனு கையில ஒண்ணு வச்சிருக்குங்க. எனி டைம் செல்ஃபி போட்டோ ஸ்டோரி. ஐயோ அதை பார்க்கணும் அலும்புகளை. இதுலயே இவங்க இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்டுக்குள்ள என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு இவங்க உருப்பிடுவாங்க இவனே. இதெல்லாம் வந்து பெத்தவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை இதுக்குள்ள வச்சு வளர்க்கணும். எந்த ஸ்டேஜ்ல என்ன கொடுக்கணும், எந்த ஸ்டேஜ்ல அதை கொடுக்க கூடாதுன்னு வச்சிருக்கணும். அதுதான் நமக்கு வந்து அந்த ஒழுக்கமுறைன்னு ஒண்ணு வளர்த்தாங்க பாரு, அதுதான் இருக்குதுலே மெயின். அதை இழந்துட்டாங்க இவங்க இப்ப வர ஜென்ரேஷன். ஓகே, நன்றி, வணக்கம். இது வந்து அவ்வளவுதான், என்னோட உரையாடலை முடிச்சுக்கிறேன். தொண்டை தண்ணியெல்லாம் வறண்டு போச்சு. ஓகே, நீங்க எல்லாம் பேசி முடிங்க, நான் அப்படியே உட்காந்துருக்கேன். இன்னொரு நல்ல டாபிக்ல வந்து கூப்பிடுறேன், உங்களோட கருத்தை வந்து பகிர்ந்துக்குங்க. சந்தோஷம், கண்டிப்பா கூப்பிடுங்க. அவரோட ஆதங்கத்தையும் அப்பப்போ கொட்டிட்டாரு நல்லா. இன்னைக்கு போய் நல்லா தூங்குவாப்புல. ஆமா, ரொம்ப நாளா மனசு பேக்கேஜ் எல்லாம் இறக்கிங்க வச்சுட்டாரு. ஆமா, நல்லா போச்சு இந்த கான்வர்சேஷன், நல்லா போச்சு. நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2-3 பேர் வந்து பேசணும், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நாளா பார்த்து நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் இவங்களதான். ஆனா இவங்க இன்னைக்கு தான் கிடைச்சாங்க. ஆமா, எல்லாரும் வேலை வெட்டிக்குன்னு போய் கல்யாணம் குட்டின்னு ஆகி போயிட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க அது பேச சும்மா நாங்க நல்லா 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு இதை கன்வே ஆச்சு இந்த டாபிக். அப்படியே சரி பேசுவோம், இதே பேசுவோமே அப்படின்னு தான் நாங்க இதுக்குள்ள வந்தோம். நாங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிருப்போம் நினைக்கிறோம். அதுவும் இல்லாம வந்து 2K இது அந்த டாபிக் மாதிரி சொல்லல. என்ன சொல்ல வந்தோம்னா, எங்களுக்கு கிடைச்சது, எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சுப்பா, நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. அதாவது இல்லைன்னு சொல்லி ஒரு யாவப்படுத்துறதுக்காண்டி எங்களுக்கு எல்லாம் கிடைச்சு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கலடான்னு சொல்லி சொல்றது. ஏன்னா எங்க கேங்ல பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பையன் இருக்கான். கல்யாணம் பையன் இருக்கும்போது அவன் சொல்றான், எனக்கு கிடைச்சது என் பையனுக்கு கிடைக்கலடா அப்படின்னு. அதுதான் நம்ம அதோட வெளிப்பாடுதான் நம்ம சொல்றோம். ஏன்னா 90s கிட்ட நம்ம இருக்கோம், 2K நம்மளுக்கு பிறக்க போற பிள்ளை இருக்கு. அப்படின்ற போது அவனுக்கு அது கிடைக்கலன்ற போது நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. நான் அனுபவிச்சதெல்லாம் என் பையனுக்கு கிடைக்கலையே. பணம் காசை விடுங்க, அது வேற 2வது விஷயம். இதுதான் மெயின். அவன் என்ன கத்துக்கிறான், வாழ்க்கையில என்ன கத்துக்கிறான். ஆரம்ப கல்வி மாதிரி ஆரம்பத்துல விளையாடுற விளையாட்டு தான் அவனுக்கு கடைசி வரைக்கும் அவனை அந்த அவனுக்கு ஒரு ஹெல்த் வச்சுக்கிறான். அவனுக்கு ஒரு விளையாட்டு திறமையை அவனுக்கு வெளியே கொண்டு வரணும், இன்ட்ரெஸ்ட் வரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் அப்படிதான் பண்ணுவேன். சும்மா ஜோக்கு, யார் மனதை புண்படுத்த நோக்கம் கிடையாது. சரி, இதே மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோட்ல நல்ல பாட்காஸ்ட்ல முடிஞ்சா கொஞ்சம் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க நாங்க ட்ரை பண்றோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்க நீவி ஒரேவா கட்ஸ். நல்லா பேசுவோம், கொஞ்சம் நல்லதையும் பேசுவோம். பாட்டு பாடுறியா? பாட்டு ஆவல, போங்கடா. பாப்பா பாடும் பாட்டு. எதுக்கு இந்த பாட்டு? சும்மா நீதான் பாடு சொன்ன.